இந்த ஹேடிங் வணக்கம், நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. 2025 ஆண்டு 4ஆம் மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த வீடியோ பார்த்தவொடனே நீங்கள் யோசிப்பீங்கள் என்ன நடந்திருக்கிறது, டாக்டரை வைத்தியரை இவ்வாறான ஒரு வீடியோ தலையங்கம் ஒன்றை போட்டிருக்கிறார். இவர் எங்களை கிளிக் பைட் பண்ணுவதற்காக, கிளிக் பெயிட் என்று சொல்வார்கள், பைட் அல்ல கிளிக் பெயிட். அதாவது என்னென்றால் இவர் தூண்டில் மாதிரி எங்களை இந்த வீடியோவுக்கு இழுப்பதற்காகத்தான் இந்த வீடியோவை பாரு தலையங்கங்களை போட்டிருக்கிறாரா என்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரலாம். அந்த சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக தான் நான் இந்த தெளிவான வீடியோவை உங்களுக்காக போடுகிறேன். முதலில் எங்களுடைய அந்த வீடியோவை பாருங்கள், அதிலே பார்த்துவிட்டு அதனுடைய மிச்சத்தை நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு. எனக்கு பிளேண்டி சீனி இல்லாமல் பிளேண்டி உண்டா? அஞ்சு மயில வந்து 4 டீ ஒரு பிளேண்டிங்ல சீனி போடுறாங்க. இல்லை நாங்கள் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஊசி கட்சி சாப்பிடுது, ஊசி கட்சி ஹோட்டலில் நீங்கள் இருக்கிற பொதுமணிக்கிற இருக்கிற வீடியோ எடுத்து போட்டுருவோம். 5 ஸ்டார் ஹோட்டலில் இருந்து சாப்பிட்றோம் என்று சொல்கிறாங்களுக்கு இந்த வீடியோ. வணக்கம், அந்த உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணோம். கோலண்ணே வணக்கம். அவர் அங்கே பொங்கல் இருக்கிறவர் வந்து கோலண்ணே. அவர் எங்களோட கிளிநொச்சி சபையின் பிரதான வேட்பாளர். அடுத்தது அடிக்கிறவர் வந்து எங்களோட சாவச்சேரி பிரே சபையின் வேட்பாளர். அடுத்தது அப்போ என்னோட ஃபுல் நேம் என்னடா? ரைட். அதை வந்து எங்களோட சாவச்சேரி வடக்கின்ற வவுனியா வடக்கின்ற பிரதான வேட்பாளர். அடுத்தது ஸ்ரீகண்ணன் நாரசபை. நான் வந்து பாராளுமன்ற உறுப்பினர். ஆமாம், வணக்கம். எங்களோட செக்ரட்டரி இந்தியாவில் இருக்கிறார். நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோட போடுறது வந்து மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு முன்னால் இருக்கிற ஒரு தேத்தனி கடையில். நீங்கள் நம்பிங்க நாங்கள் பெரிய ஹோட்டலில் போய் குடிக்கிறோம் அந்த ஊராக மேன்முறையீட்டு. அப்போ சொல்லிட்டு சரியா ஃபோட்டோ காப்பின்ற மேன்முறையீட்டு தான். அது கொஞ்சம் விஞ்ஞானம் தள்ளி இருக்கிற கடையா வந்து பார்த்துது எனக்கு. நாங்கள் வந்து இப்போதைக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து வழக்குகள் சம்பந்தமாக நாளைய தினம் வழக்குகள் வந்து பிராசனை சொல்ல போறீங்களா? வழக்கு முடியாது. பிராசனை பிரச்சனை இல்லை, அவருக்கு அக்செப்ட் பண்ணப்பட்டது தானே. அப்போ என்ன சொல்ல போறீங்களா? ஓகே, கோலனை சொல்ல போறீங்களா? இல்லை, நாங்கள் என்ன செய்கிறோம்னு தெரிய தானே. கௌசல்யா நீங்களே சொல்ல போறீங்களா? நாளைய தினம் வழக்குகள் பதியப்படும். அதுக்கு பிறகு நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் 22ஆம் தேதி வழக்குகள் எடுக்கப்படும். வழக்குன்ற சாதகமான இப்போ மொத்தமாக வழக்குன்ற சில எல்லாரும் நிற்க தக்கனையாக நான் எல்லாத்தையும் காட்டினேன். இவ்வளோ போட்டு 6.5 லட்சம் வழக்குகள், 5 வழக்குகளுக்காக 6.5 லட்சமும், அது தவிர இன்னொரு 1 லட்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தேன். நான் நினைக்கிறேன் ப்ரோக்ஸிலோ இருக்கு, நினைக்கிறேன் அப்படி ப்ரோக்ஸிலோ இருக்கா, இன்னொரு போட்டு ப்ரோக்ஸி ஓரளோ இருக்கா. அதை விட என்னுடைய முதலை பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து நீங்கள் சொன்ன வழக்குன்னு 5 லட்சம் இருக்குது. அதில் எனக்கு 1.5 லட்சம் அனுப்பப்பட்டது. அதுக்கு பிறகு ஒரு 50 லட்சம் அனுப்பப்பட்டது. அதை விட இன்னொரு 28,500 அனுப்பப்பட்டது. இந்த 2,28,500 இப்போ தேர்தல் எங்களோட சொந்த காசு தான் குடிக்கிறோம். நீ தேர்தல் தான் குடிக்கிறோம். அந்த பூராக வீடியோ நாங்கள் எங்களுடைய வழக்கை நாளைக்கு பதியப்படும். அதுக்குள்ள நாங்கள் எப்படியாவது எங்களோட காசு பிராசனையிலையும் ஜெயராசனையும் காசு தாரதுக்காண்டி வச்சிருந்தேன். நான் சொந்த காசு தான் போட்டிருந்தவே. அந்த நேரம் முதல் நாள் போடைக்குள்ள பிராசனை சென்ற சொந்த காசு ஒன்று நீங்கள் 1 10 ஜெயராசம் 40 55. அது தங்களோட சொந்த காசு தான் போட்டு இது போட்டு நாங்கள் அதில் அதுக்கு பிறகு வந்த காசுகளில் மற்ற இதுகள் போட்டிருக்கிறோம். அது நாங்கள் டீட்டெயிலாக உங்களுக்கு தரலாம். சில பேருக்கு மீன் பப்ளிக்காக போடுறேன். எங்களோட காசு உண்டாக்குறதுக்கு அதுக்குரிய விளக்கம் சொல்கிறோம். ஓமையா அப்பா சொல்லு. அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில்
நாங்கள் குடிச்சு தின்றோம் என்று சொல்கிறாங்களுக்கு சீனி போடாத பிளேஞ்சி தான் குடிக்கிறோம். நீங்கள் வேணுமென்னா எங்கள் கட்சியில் இணைஞ்சு போடலாம், உங்களுக்கும் சீனி போடாத பிளேஞ்சி தான் அந்த குளர் ஆக்களுக்காக இந்த வீடியோ. அந்த குளரை வெளிநாட்டு காசுல உல்லாச காற்று பண்றாங்களுக்கு இந்த வீடியோ. நன்றி, வணக்கம். இந்த வீடியோவிலே நீங்கள் பார்த்தால் தெரியும், நாங்கள் இன்றைய தினம் எங்களுடைய பருத்தித்துறை முதன்மை வேட்பாளர் பிரகாஷ் ஸ்ரீகண்ணன் அவர்கள், ரெண்டாவது சாவச்சேரியினுடைய முதன்மை வேட்பாளர் இருவர்கள், சதீஷ் அண்ணா, அதை விட ஜெகதாஸ், இந்த 2 பேர், அதை விட கிளிநொச்சியினுடைய முதன்மை வேட்பாளர் கோகுலன், அதை விட வவுனியா முதன்மை வேட்பாளர் தம்பி அவர்கள் எல்லாருமாக சேர்ந்து இன்றைய தினம் கொழும்புக்கு பயணித்திருந்தார்கள். அவர்கள் நேற்றைய தினம் தங்களுடைய சொந்த செலவில் எல்லாரும் ஜோசிப்பிகள் நாங்கள் பெரிய பெரிய பணங்களை வைத்துக்கொண்டு இவ்வாறான வேலைகளை செய்கிறோம், வழக்குகளுக்கு போகிறோம் என்று இன்று எங்களுக்காக மொத்தமாக கேட்கப்பட்ட பணம் இந்த வழக்குகளுக்கு மற்றவர்களோடு ஒப்படைக்க எங்களுக்கு சாதாரணமாக குறைவுதான். மற்றவர்கள் 21 லட்சம் 25 லட்சம் பெறுமதியான பணங்களையும் கொடுத்திருக்கிறார்கள் இந்த வழக்குகளுக்காக. நாங்கள் 6.5 லட்சம், அதிலே அந்த 6.5 லட்சம், அதை விட ப்ரோக்ஸி லோயருக்கு இன்னொரு கிட்டத்தட்ட 8 லட்சம். ஏற்கனவே நான் ஒரு 5 லட்சம் சம்பந்தப்பட்ட லோயருக்கு கடனாக இருக்கிறபடியால் 13 லட்சம் கொடுக்க வேண்டிய நிலவை இருக்கிறது. அதிலே எனக்கு இன்றைய தினம் வந்திருப்பது பார்த்தா தெரியும், இன்றைய தினம் காலை ஒரு 28,500 ரூபா, அதை விட ஒரு 1,50,000 ரூபா அதன் பிறகு அனுப்பப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு இன்னொரு 50,000 ரூபா 2 லட்சம் ரூபா அனுப்பப்பட்டிருந்தது. அதை விட வேறு எந்த பணமும் அனுப்பப்படவில்லை. அந்த பணத்தில் நான் இந்த செலவுகளை கொடுப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறேன். அதோட என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சம்பளமும் ஏப்ரல் மாத சம்பளம் வெள்ளனவே போடப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த பணத்தையும் நான் இதிலே கொடுத்து தான் எங்களுடைய வழக்குகளை போட்டுக்கொள்கிறோம். 5 வழக்குகள் போடுகிறோம். 4 சொல்லியிருந்தேன் உங்களுக்கு எங்கே என்று. 5வது நான் உங்களுக்கு சொல்ல முடியாது, அது வழக்குகள் தீரும்போது உங்களுக்கு தெரியும். அந்த 4 எதென்றால் சாவகச்சேரி 2, கிளிநொச்சி 1, வவுனியா 1. வவுனியா வடக்கு பிரதேச சபை. இந்த 4 இடங்களும் வழக்குகள் போடப்படுகின்றது. அது தவிரவும் யாழ்ப்பாணத்தில் இன்னொரு இடம் சீக்கிரட்டாக நாங்கள் ஒரு சில வழக்குகளை போட வேண்டிய தேவை இருப்பதால் போடுகிறோம். ஸோ அதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதை நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும். நீங்கள் நினைப்பது போல் பெரிய ஹோட்டல்களில் போய் உணவுண்டு சாப்பிட்டு அவரான வீடியோக்களை எடுத்து போடுவதில்லை, தண்ணி அடித்து அந்த அரசியல் கலாச்சாரங்கள் செய்வதில்லை. நாங்கள் வேறு எந்த நாடுகளிலையும் போய் உண்டியல்கள் வைத்து பல கோடி ரூபாய்களை எங்களுடைய அரசியல் கம்பெனிகளுடைய அல்லது அரசியல் கம்பெனி என்று சொன்னாலும் பரவாயில்ல, அரசியல் கட்சிகள் மற்றவர்களுடைய அரசியல் கட்சிகள் மாதிரி பல கோடி ரூபாய்களை சொத்துக்களை வைத்துக்கொண்டு இந்த அரசியலை செய்யவில்லை. நாங்கள் அன்றன்றாட மக்களுடைய உதவியோடு தான் எங்களுடைய ஒரு அரசியல் செய்யறதுக்கு பெரிய காசு தேவையில்லை. வழக்குகள் என்று வரும்போது அல்லது அரசியல் பிரச்சாரங்கள் செய்கின்ற போது அந்த காசுகள் தேவைப்படும். ஆகவே இன்றைய தினம் நாங்கள் எப்படி ஒரு கடையில் போய் கஷ்டப்பட்டு இருந்து நாங்கள் என்ற வீடியோவை தெளிவாக போடுகிறேன். இன்றைய தினம் அந்த வழக்குகளுக்குரிய முழு டாக்குமெண்ட்ஸும் கொடுக்கப்பட்டு சகலதும் சைன் பண்ணப்பட்டிருக்கிறது. நாளை காலை அந்த வழக்குகள் மேல்முறையீட்டு நீதிமன்றம் கோர்ட் ஆஃப் அப்பீலிலே அந்த வழக்குகள் இடப்பட்டு அதற்குரிய 21ஆம் தேதி அந்த வழக்குகள் எடுக்கப்படும். இதுகளுக்காக விசாரணைக்காக எடுக்கப்படும். 21ஆம் தேதி அந்த வழக்குகள் விசாரணைக்காக எடுத்து கொள்ளப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் 22ஆம் தேதி போஸ்டல் ஓட்கள் பெரும்பாலும் நிற்பாட்டப்படும் என்ற ஒரு நம்பிக்கை கொண்டு இருக்கிறது எங்களுக்கு. 22ஆம் தேதி போஸ்டல் ஓட்கள் பெரும்பாலும் நிற்பாட்டப்படும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதை விட 6ஆம் தேதி வழக்குகளும் தள்ளி வைக்கப்பட்டு இந்த சாவகச்சேரி, கிளிநொச்சி, வவுனியா பிரதேச சபைகள் பின்தள்ளி வைக்கப்படும் என்ற ஒரு அடிப்படை நம்பிக்கை கொண்டு இருக்கிறது. ஏனென்றால் அண்மைய தினம் நான் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா உதவி பிரதேச செயலர் பிரிவு உதவி தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கால் பண்ணும்போது அவர்கள் சொன்னபடியும், டாக்டர் நாங்கள் இப்போது பேலட் பேப்பர் எல்லாம் இஷ்யூ பண்ணியிருக்கிறோம் என்று. ஆகவே எங்களுடைய பெயர்கள் இல்லாமல் எங்களுடைய கட்சி இல்லாமல் தான் அந்த பேலட் பேப்பர்கள், அதாவது வாக்கு போடுகின்ற அந்த பட்டியல்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் வழக்கு போட்டு நாங்கள் வின் பண்ணுகின்ற சந்தர்ப்பத்தில் அவ்வளவு திருப்பி மீளப்பெற்று புதுசாக பிரிண்ட் எடுத்து தான் அவர்கள் அங்கே அனுப்ப வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கல நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் இந்த வழக்கு இந்த சாவகச்சேரி, கிளிநொச்சி, வவுனியா இந்த 4 இடங்களும் தற்சமயம் தேர்தல்கள் நிப்பாட்டப்படலாம் என்ற ஒரு நம்பிக்கை கொண்டிருக்கிறது. அதற்குரிய இந்த வீடியோவும் இதில் இருக்கிறது, நீங்கள் பார்க்கலாம். நான் நினைக்கிறேன் நாங்கள்
பெருசாக நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க பெரிய ஹோட்டல் வழியே இவர்கள் சாப்பிட்டு இருப்பார்கள். மத்தியான சாப்பாட்டு செலவு நான் நினைக்கிறேன் 8 பேருக்கு 13,200 ரூபாக செலவழிக்கப்பட்டது மத்தியான சாப்பாடு. பின்னேரம் நாங்கள் டீ குடிப்பதற்கு 910 ரூபா தண்ணீர் போத்துறோட செலவழிக்கும். இவ்வாறு நாங்கள் கஷ்டப்பட்டு தான் இந்த அரசியலை செய்கிறோம். இப்போ காசுல வேண்டி அண்மையில் பார்த்தோன்னா ஏதோ ஒரு ஃபேஸ்புக்கில் வந்து 1,01,20,20 நம்ம இளங்கோரம் மாதிரி கணக்கில் சொல்லக்கூடாது, 1,28,00,000 என்னுடைய முன்னாள் சிங்கள மனைவியினுடைய பேரில் வந்து நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லியும், முன்னாள் சிங்கள மனைவி என்று சொல்லித்தான் அதில் எழுதியிருக்கிறது. வைத்திருக்கிறேன் என்பது சம்பந்தமாக இவர்கள் அந்த ஒரு முகப்புத்தகத்தில் எழுதி கொண்டே இருக்கிறார்கள். யாரோ அதை ஸ்க்ரீன்ஷாட் அடித்து எனக்கு கொமெண்ட் பண்ணிக்கொண்டேயும் இருக்கிறார்கள். என்னென்றால் அப்படி விரும்புகிறார்கள் நீங்கள் இந்த வழக்குகளையும் போட்டலாம். இப்போ ஒருவர் தன்னிடம் உள்ள பணத்தை வந்து நான் காட்ட சொல்லி சொன்னால் வேறு யாருமே காட்டப் போவதில்லை. ஆனால் ஒரு அரசியல்வாதியாக இந்நாள் இந்த இந்த ஐடென்டி கார்டு நம்பர் 86180325 8618033295 நாளைய தினம் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நீங்கள் 7 மண்டலங்களுக்கு அவருடைய ஐடென்டி கார்டை சொல்ல சொல்லி யாராலையுமே சொல்லலாது. நாளைய தினம் இந்த பேங்க்ல இப்போ இருக்கிற பேலன்ஸும் இருக்காது. அதுவும் வழக்குகளுக்கு கொடுத்துருவேன். ஆகவே அது பிறகு அடுத்தடுத்த வழக்குகள் இருக்கு, என்ன செய்ய போறோம் தெரியல என்றால் டெய்லி அன்றாட வழக்குகளுக்கு நான் காசுகள் பண்ணி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறேன். அடுத்தடுத்த வழக்குகளுக்கு எனக்கு செலவுகளுக்கு என்ன செய்ய போறோன்ற தேவை தெரியறதை விட இல்லை ஏதாவது ஒன்று இந்த யூடியூப்ல வர வருமானம் ஒரு போன முறை 1,78,000 வந்திருந்தது. இந்த முறை நான் நினைக்கிறேன் ஒரு 2 லட்சம் இந்த யூடியூப்ல ஏதாவது வருமானங்கள் வரலாம் என்று அதை எடுக்கிற முறைகளும் தெரியாது. என்னுடைய பேரிலே இந்த யூடியூப் பதியவிடவில்லை, என்னுடைய நாட்டிலே பதியப்படவில்லை, வேறு நாட்டில் தான் பதியப்பட்டிருக்கிற இந்த யூடியூப். ஸோ அங்கே அவர்கள் எடுத்து அந்த காசை அந்த வழக்குகளுக்கு செலவழிக்கிறார்களா என்னமோ தெரியும். இந்த யூடியூப் உண்மையாகவே எனக்கு செய்ய தெரியாது. வேறொரு நண்பர் ஒருவர் தான் இந்த யூடியூப்பை வேறொரு நாட்டிலிருந்து செய்து எனக்கு அதனுடைய பாஸ்வேர்டையும் லொக்கினையும் தந்திருந்தவர் இதை அப்லோட் பண்ணதுக்குரியது. நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் என்னென்றால் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சிறந்த பதிலாக இருக்கும். எங்களால் என்ன இந்த அரசியலில் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த அரசியல் செய்கிறோம். இப்போ நான் ஒரு இவ்வாறான நிலைமைக்கு வர வேண்டிய நின்று மக்கள்கிட்ட 1,00,000 யாராவது போடுவீங்களா, அண்ணா ஒரு 50,000 போடுவீங்களா, இன்னொரு 70,000 ரூபா போடுவீங்களா, ஒரு 28,500 ரூபா போடுவீங்களா, அம்மா ஒரு 10 லட்சம் ரூபா போடுவீங்களா என்று கேட்க வேண்டிய நிலைமைக்கு நான் போயிருப்பது இந்த மக்களுடைய அரசியலை கையில் எடுத்தேன். எனக்கு அது எனக்கு கவலை இல்லை, எனக்கு இல்லை. ஏனென்றால் மக்களுக்கு ஆசைகின்ற அரசியல், அதால் எனக்கு கவலை இல்லை. சில நேரம் கவலையாகத்தான் இருக்கிறது. இப்போ ஒவ்வொருத்தரும் கோல் பண்ணி கதைகளையும் நாங்கள் என்னுடைய அக்கௌண்ட் நம்பரை தருகிறேன், அதில் போட்டு விடுங்கோ, நாங்கள் அந்த காசு எடுத்து வீட்டுக்கு செலவழிக்கிறோம்னு சொல்லிக்கல 50,000 ரூபா கேட்கல, 1,00,000 ரூபா கேட்கல, 20,000 ரூபா கேட்கல. கவலையாகத்தான் இருக்கிறது. சில நேரத்தில் பலமையாக கொடுத்து தான் பழக்கம். இப்போது கேட்கிறோம். சில நண்பர்கள் முந்தியெல்லாம் நான் வேலை செய்யல, என்னோட ஆன்லைன் ஷாப் இருந்தது, அதில் என்னிடம் காசு தாராளமாக இருந்தது. அப்போ கேட்பேன், மச்சான் ஒரு 2 lakhs போட்டு அவசரமாக தாரன் என்றால் நான் கொடுத்துட்டு திருப்பி கேட்கறதே இல்லை, வரட்டும் பார நேரம் வரட்டும். ஆனால் இப்போது கோல் பண்ணி நான் ஒரு 100,000 போடலுமா 200,000 போடலுமான்னு கேட்க சற்று கவலையாக தான் இருக்குது. ஆனால் அதில் எனக்கு இந்த கவலையும் இல்லை. ஏனென்றால் அது மக்களுக்காக நான் எடுக்கிற பணம், அதுக்காக அவருடைய போராட்டத்துக்காக பாவிக்கிற பணம். இந்த அரசியல் போராட்டம் தமிழ் இனத்தின் எதிர்காலத்துக்குன்ற அடிப்படையில் நான் அதை செய்கிறேன். எனக்கு கவலை இல்லை, ஆனால் சில நேரம் கவலையாக இருக்கிறது. ஆகவே நான் நெடுக எல்லாரிடம் கேட்க இல்லாது. இப்போதைக்கு நான் நினைக்கிறேன் என்னோட நாளைய தினம் ஒரு 2 lakhs வருமாக இருந்தால் 4.5 லட்சம் ரூபா பெறுமதியான அந்த கொடுக்க வேண்டிய 13 லட்சம் 6.5 அவருடைய அந்த லோயருடைய செலவு, அதை விட 50,000 ரூபா வந்து அந்த பேர்த் சர்டிஃபிகேட் ஸ்வோன் டிரான்ஸ்லேஷன் எல்லா பேர்த் சர்டிஃபிகேட்டும் டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். அதற்கும் போஸ்ட் பண்ணக்கூடிய அந்த போஸ்ட் செலவுகள் எல்லாத்துக்குமே 50,000 ரூபா கேட்டிருக்கிறார் அந்த ப்ராக்ஸி லோயர். அவருடைய அமௌண்ட்டும் ஒரு 1 lakh வருமென்று நான் பெரும்பாலும் எதிர்பார்க்கிறேன். அப்போ 6, 7, 8 அதை விட 5 லட்சம் ஏற்கனவே நான் கூட கடன் கொடுக்க இருக்கு நடக்கிற வழக்குகளில். ஸோ அந்த 13 லட்சத்தில் 4.5 லட்சம் நாளைய தினம் சேமிக்கப்படும். மிச்ச காசுகள் ஏதாவது வழியில் சேர்ப்போம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த கட்டுப்பணங்கள் கட்டப்பட்டு அந்த கட்டுப்பணங்கள் இந்த ரிஜெக்ட் பண்ணப்பட்டு எலெக்ஷன் முடிகிற நேரத்தில் இந்த கட்டுப்பணங்கள் திருப்பி தேர்வு செய்யப்படாத இதுகளில் கட்டுப்பணங்கள் திருப்பி வழங்கப்படும் என்றும் சொல்லப்பட்டதாக நான் கேட்கிறேன், அறியப்படுறேன். அப்படியான நேரத்தில் நான் கடன்களை வேண்டிட்டாவது கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். என்னென்றால் எனக்கு சற்று கவலையாக தான் இருக்குது. யாராவது விரும்பினால் உங்களால் முடிந்தால் இந்த வழக்குகளுக்கு உதவி செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் நாங்கள் செலவழித்த இந்த வீடியோவை நீங்கள் இதோட பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன்.